நண்பர்களே, சென்னையிலேருந்து 1 மணி நேரத்தில நீங்க பெங்களூர் அடைய போறீங்க. அது இப்போ கனவு இல்லைங்க, நனவாக போது. இப்போ இருந்து 10 வருஷத்துக்குள்ள அது சாத்தியமாகுது. ஏன்னா, நம்ம சென்னைக்கு இந்தியாவின் 3வது புல்லட் ட்ரெயின் வரப்போகுதுங்க. சென்னை டூ பெங்களூர் தான் அந்த ஒரு 3வது புல்லட் ட்ரெயின் ஆனது ஓடப்போகுது. மொத்தம் 309 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஜஸ்ட் 1 மணி நேரத்தில நீங்க ரீச் பண்ணுவீங்க. அதற்கான முதற்கட்ட பணிகள் வந்து இப்போ தொடங்கியாச்சுங்க. அதுதான் இந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, ப்ரீ கண்டிஷன் ஆக்டிவிட்டியாக இப்போ வந்து முதற்கட்ட பணிகள் துவங்கியாச்சு. இனி அடுத்து வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டிய இடத்துல நிலம் கையகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லைங்க, எங்கெல்லாம் வந்து ஒர்க் வந்து அண்டர் கிரவுண்ட்ல நடக்கணுமோ, அந்த ஒர்க்கும் வந்து மிக விரைவில் தொடங்கப் போறாங்க. அண்டர் கிரவுண்ட் இல்லாத இடத்துல இந்த ட்ரெயின் ஆனது பார்த்தீங்கன்னா, எலிவேட்டடா தாங்க போகப் போகுது. இந்த புல்லட் ட்ரெயின் ஆனது நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்தாங்க கிளம்ப போகுது. ஆனா, இப்ப இருக்கிற ஸ்டேஷன்ல இல்லைங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒட்டுனாப்ல சென்னை சென்ட்ரல் சபர்பன் ரயில் நிலையம் இருக்குங்க. அதற்கு பக்கத்துல வெஸ்ட் சைடுல பார்த்தாபடி இப்போ அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஸ்டேஷன் கட்டப் போறாங்க. அதுதாங்க இதனுடைய மேண்டட்டரி ஆரிஜின் ஸ்டேஷனுங்க. அந்த புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8 இடங்கள்ல வழிநெடுக நின்று செல்லுது. பூந்தமல்லிக்கும் ஒரு ஸ்டாப் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷ செய்தி. பூந்தமல்லியிலிருந்து அடுத்து அது நிக்க போகுது பரந்தூருங்க. பூந்தமல்லி வந்து ஒரு மேண்டட்டரி ஸ்டேஷன். ஆனா பரந்தூர் வந்து ஃபியூச்சர் ஸ்டேஷன் தான் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அங்கிருந்து அந்த ட்ரெயின் புறப்பட்டு அடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா சித்தூருக்குங்க. சித்தூர்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கோலார். கோலார்லேருந்து கோடஹள்ளி. கோடஹள்ளியிலேருந்து ஒயிட்ஃபீல்ட். கடைசியாக பார்த்தீங்கன்னா பையனப்பள்ளி. அந்த இடம் தாங்க கடைசியாக வந்து பெங்களூரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். மொத்தம் 8 ரயில் நிலையங்கள் இதில் வருதுங்க. நான் ரிப்பீட் பண்ணுற முடியும். சென்னை சென்ட்ரல், பூந்தமல்லி, பரந்தூர், சித்தூர், கோலார், கோடஹள்ளி, ஒயிட்ஃபீல்ட், கடைசியாக பையனப்பள்ளி ஹெச்எஸ்ஆர். ஹெச்எஸ்ஆர்ன்றது ஹை ஸ்பீட் ரயில்வே. இந்த ட்ரெயினுடைய எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி தங்க வருது? இப்போ பெரம்பூர் இருக்கு இல்லைங்களா? பெரம்பூர், கொளத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட்டேரி பகுதிக்கு மாதவரம் பகுதி, அங்கிருந்து நேராக கருக்கு ஃப்ளைஓவர், அங்கிருந்து நேராக அண்ணனூர், அங்கிருந்து பூந்தமல்லி. இப்படி தாங்க இந்த எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் சென்னை கிட்ட வரப்போகுதுங்க. பூந்தமல்லியிலேருந்து அலைன்மெண்ட் வந்து ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், அப்புறம் காஞ்சிபுரம் இந்த மாதிரி சைடில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வராட்டி காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம் அந்த மக்களுக்காக ஒரு ரயில் நிலையம் வந்து அந்த ஏரியாவில் எங்காவது வருங்க. இந்த புல்லட் ட்ரெயினுடைய பிளான் எப்படின்னா, இப்போ வந்து சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே போட்டிருக்காங்கல்ல, அதை ஒட்டியே வந்து இந்த புல்லட் ட்ரெயின் வரப்போகுதுங்க. அதனால வந்து வழியில் ஆந்திராவும் வரப்போகுது. ஸோ சித்தூர் வந்து ஆந்திராவில் இருக்குங்க. ஆந்திராவில் ஃபாரஸ்ட் வழியாகவும் இந்த ட்ரெயின் போகும். கர்நாடகாலையும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் வழியாக இந்த ட்ரெயின் போகுதுங்க. எங்கெல்லாம் வந்து மலைகள் இருக்கோ அங்கே வந்து டன்னல் வழியாகவும், அதாவது குகை வழியாகவும் அந்த ட்ரெயின் போக போகுதுங்க. டன்னல் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஸ்டேஷனான சென்னை சென்ட்ரல்லையே 1.73 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்ட் டன்னல் வரப்போகுதுங்க. அதாவது கீழே இருந்தால் ட்ரெயின் கிளம்புது. எப்படி வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் கீழே இருந்து கிளம்புது இல்லைங்களா? அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் அந்த ஒரு புல்லட் ட்ரெயின் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கு அடுத்த டன்னல் எங்கே வருதுன்னா 11.8 கிலோமீட்டருக்கு ஒரு டன்னல் வந்து கவுண்டியா வைல்ட் லைஃப்ன்ட்டு ஒரு மலைப்பிரதேசத்தில் வருதுங்க. அது வந்து ஆந்திராவில் இருக்குங்க. இறுதியாக லாங்கஸ்ட் டன்னல் வருதுங்க 14.7 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக பெங்களூர் நடுவில் அண்டர் கிரவுண்டில் போகுதுங்க. இந்த புல்லட் ட்ரெயினுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 306.2 கிலோமீட்டர். டோட்டல் ஸ்பீடு, அதாவது இந்த புல்லட் ட்ரெயினுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டரில் இருக்க போதுங்க. இந்த ட்ரெயினுடைய எக்ஸாக்ட் ரூட் நம்ம பார்ப்போங்க. இது வந்து ஸ்டாப்பிங் கிடையாது, ஜஸ்ட் ரூட் மேப் தாங்க. பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து புறப்பட்டு பெரம்பூர், கொளத்தூர், ஐசிஎஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் நார்தர்ன் ட்ரங்க் ரோடு, ஜிஎன்டி ரோடு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 100 அடி ரோட்டில் வருதுங்க. அது மாதவரம் கிட்ட. தென் பாடி பக்கத்தில் இருக்கிற கற்கு ஃப்ளைஓவர். தென் பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ், அதாவது நம்முடைய அந்த புழல் பைபாஸுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் ஹைவே, தென் அண்ணனூர், பூந்தமல்லி, அரக்கோணம். இதோட வந்து தமிழ்நாடு பார்டர் முடியுதுங்க. இதற்கப்புறம் என்னோட ரூட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஆந்திராவில் சித்தூர், கோலார், கோடிஹள்ளி, பனஹள்ளி, ஒயிட்ஃபீல்டு, அதுக்கப்புறம் பையனப்பஹள்ளி,
இதுதாங்க அதனுடைய ரூட்டாக இருக்க போகுது. இந்த டோட்டல் ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000 கோடியா இருக்க போதுங்க. பூந்தமல்லியில ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயின் இருக்குதுங்களா, அதுக்கு வந்து லிங்க் குடுக்குறாங்க. அதே மாரி பூந்தமல்லியில 200 ஃபீட் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கும் இருக்க போதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, வேலூர்ல ஸ்டேஷன் கிடையாது. ஆனா வேலூர் மாவட்ட மக்களுக்காக சித்தூர் தாங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனா வரப்போது. அது வந்து வேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல இருக்க போதுங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்காக இப்ப பார்த்தீங்கன்னா, 41 வில்லேஜ்ல நிலம் கையகப்படுத்தும் வேலையும் துவங்கியாச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.